This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். முஸ்லீமாக பிறந்து கிறிஸ்டியனாக மாறி ஸ்டார் நடிகரின் மனைவி இன்று பல கோடிக்கு சொந்தக்காரி. காதல் என்று வந்துவிட்டால் கண்ணும் தெரியாது என்றும் சொல்வார்கள். அப்படி சினிமாவில் பலர் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்ட கதை உண்டு. அதில் சில ஜோடிகள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர், சிலர் தடம் தெரியாமல் பிரிந்துவிட்டனர். ஆனால் திருமணமாகி 25 வருடம் ஆன போதும் கணவர் மீது அதே காதலுடன் இருக்கும் நடிகையை பற்றிதான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். அந்த நடிகை வேறு யாரும் இல்லை, நடிகர் அஜித்தின் மனைவி ஷாலினி தான். இவர் 1979ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை ஒரு முஸ்லிம், தாய் கிறிஸ்டின். இருவரும் வேறு வேறு மதமாக இருந்த போதும் அனைவரும் கிறிஸ்டின் மதத்தை பின்பற்றினர். ஷாலினியின் அப்பாவிற்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. இந்த ஆசைதான் கேரளாவில் இருந்து சென்னைக்கு வந்த தொடர்ந்து சினிமாவில் ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து வந்த அவருக்கு வாய்ப்பு வராமல் மகள் ஷாலினிக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்தது. வாய்ப்பு யாருக்கு வந்தால் என்ன, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தனது மகளை சினிமாவில் நடிக்க வைத்தார். ஷாலினியின் முதல் முறையாக 4 வயதில் மலையாளத்தில் வெளியான என்டே மாமா குட்டி எம்மாக்கு என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். முதல் படத்திலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான கேரளா அரசின் விருதை பெற்றார். அதைத் தொடர்ந்து தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல படத்தில் நடித்து பெயர் எடுத்தார். மற்ற மொழிகளில் ஏராளமான படத்தில் நடித்தாலும் பாலிவுட்டில் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்தார். அனில் கபூரின் ரக்வாலா என்ற படத்தில் ஷோபனா அஸ்மிக்கு மகளாக நடித்தார். அதன் பின் சில ஆண்டு காலம் படப்பிடிப்பில் கவனம் செலுத்தி வந்த ஷாலினி சினிமாவில் சில ஆண்டு தலை காட்டாமல் இருந்தார். அதையடுத்து பருவ வயதை அடைந்த ஷாலினி மலையாள படத்தில் ஹீரோயினாக நடித்தார். அவர் நடித்த முதல் படமே பல நாட்கள் தியேட்டரில் ஓடி வசூலை அள்ளியது. அதைத் தொடர்ந்து தமிழில் விஜயுடன் காதலுக்கு மரியாதை, அஜித்துடன் அமர்க்களம், கண்ணுக்குள் நிலவு, அலைப்பாயுதே, பிரியாத வரம் வேண்டும் என்ற படத்தில் நடித்தார். இதில் அலைப்பாயுதே படத்தில் மாதவனுடன் மிகவும் நெருக்கமாக நடித்திருந்தார். இந்த படம் தியேட்டரில் பல நாட்கள் ஓடி வசூலை அள்ளியது. குறுகிய காலத்திலேயே தனக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடித்தார் ஷாலினி. இவர் அஜித்துடன் அமர்க்களம் படத்தில் சேர்ந்து நடித்தபோது இருவரும் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டனர். இருவருக்கும் எப்படி காதல் வந்தது என்பதை படத்தின் இயக்குனர் யூடியூபிற்கு அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். அதில் அமர்க்களம் படத்தில் ஷாலினி முதல் முறையாக சொந்த குரலில் பாட என்ற பாடலை பாடியிருந்தார். அந்த பாடலை நான் அஜித்துக்கு போட்டு காட்டினேன். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடித்துவிடவே தொடர்ந்து ரிப்பீட் மோடில் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே இருந்தார். அது மட்டுமல்லாமல் படத்தில் ஒரு காட்சியில் கத்தியை வீசும்போது அது ஷாலினியின் கையில் பட்டு ரத்தம் கொட்டியுள்ளது. இதை பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுவும் பதறிவிட்டது. அப்பொழுது அஜித் ஓடி வந்து ஷாலினியின் முதல் உதவி செய்தார். அப்பொழுதுதான் ஷாலினிக்கும் அஜித் மீது காதல் பூ பூத்தது. அதற்கு பிறகு இருவரும் நெருங்கி பழகி ஆரம்பித்தனர். தனக்கென பெண் இவள் தான் என்று அறிந்த அஜித் நேராக ஷாலினியிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்ல ஷாலினியும் அதற்கு ஓகே சொல்லிவிட்டார். இதனை அடுத்து அஜித் ஷாலினியின் திருமணம் பெற்றோர்களின் சம்மதத்துடன் நடந்தது. திருமணத்திற்கு பின் சினிமாவில் தலை காட்டாமல் 2 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி உள்ளார். திருமணத்திற்கு பிறகுதான் அஜித்திற்கும் யோகம் அடித்தது என்று சொல்ல வேண்டும். அடுத்தடுத்து வெற்றி படத்தை கொடுத்த இன்று தமிழ் சினிமாவில் பலரும் கொண்டாடும் ஸ்டாராக, நடிகராக இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.